இயேசு என்ன சொன்னாரு? தாயார் என்று எண்ணப்பட்ட சகோதரன் எண்ணப்பட்டவர் யாருன்னு கேட்டாரு. நீ யாருன்னு கேட்டு ஒதுங்கிரு நான் சொல்ல வரல. அவங்க கூட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றான். நீ உண்மையா அவங்க கூட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுன்ற. சந்தோஷத்துல பகிர்ந்து கொள்றல, நீ அவன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டு அவன் துக்கத்துல இருந்து மீட்டெடு. அவனை உனக்கு முடியல, ஏன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ற? அதைத்தான் நான் கேட்கிறேன். இயேசு மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். லாசரு இவங்க 3 பேருடைய வாழ்க்கையில திடீர்னு லாசரு செத்துட்டான். என்ன பண்ணாரு? போயிட்டு உயிரோட கூட எழுப்பினாரு. நீ சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட சொன்னா அவனுடைய ஜீவனுக்கு நீதான் பொறுப்பு. ஏசு அப்படிதான் பழகுனார். நல்லா பழகு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. மரியாள், மார்த்தா, லாசரு, ஜீசஸ் இவங்க எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. திடீர்னு பார்த்தா இறந்துட்டான். ஏசு என்ன பண்ணாரு? அவனை உயிரோட எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. இதுதான் நட்பு. இதான் நட்பின் ரகசியம். நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, கணவன் மனைவி உறவுல அப்படிதான். பொண்டாட்டி ரட்சிக்கப்படலைங்க, திடீர்னு செத்து போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு தப்பான காரியம். இது ஒரு பொறுப்பான ஒரு பதிலா? இது சகோதரன் ரட்சிக்கப்படலைங்க, செத்து போயிட்டாங்க, நீ ஏன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட? நிச்சயமா ஒரு கணவனுடைய விசுவாசத்தினால மனைவி ரட்சிக்கப்படுவார். மனைவியுடைய விசுவாசத்தினால கணவன் ரட்சிக்கப்படுவார். அதனால கணவன் மனைவி பிரிஞ்சுன்னு சொல்ல வரல. எதையுமே ஒரு நல்ல ஒரு சுத்தமுள்ள இறுதியத்தோடு கேட்கணும். சுத்தமுள்ள சகலமும் சுத்தமா இருக்கும் சுத்தமுள்ளவர்களுக்கு. ஒரு கணவன் நீ ரட்சிக்கப்பட்டுட்டா மனைவி ரட்சிப்புக்குள்ள வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த பந்தத்தை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாத பந்தம். ரொம்ப பவர்ஃபுல் இது. அண்ணன் தம்பி கூட 2வது கணவன் மனைவி விஷயத்த சொல்ற. அதே மாதிரி அண்ணன் தம்பி விஷயத்துல நீ அண்ணன் ரட்சிக்கப்பட்டா தம்பி நீ கொண்டு வந்துடணும்.